இவங்க அவ்வளவு லேசா எடை போட்டுறாதீங்க. இவங்க 200க்கு மேல் ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம்னு கதை விட்டுக்கிட்டு மரண பீதியில இருக்காங்க. தாவேகா தங்களை ஆட்சிய அதிகாரத்திலிருந்து அகற்றிடணும் உறுதியா நம்புறார் முதல்வர். அதனாலதான் இந்த மாதிரி கடுமையான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், கட்டுப்பாடுகள் பண்றாங்க. ஆனாலும் மக்கள் சக்தி, மக்கள் எழுச்சி முன்னால எல்லாமே தூள் தூள் ஆயிடும்ன்றதான் நம்ம வரலாற்றுல பார்த்து இருக்கிறோம். அடுத்தது என்ன ஒரு நரேட்டிவ் நேத்து பூரா பார்த்தேன் நானு. 3 நிமிஷம் தான் பேசினாரு, 3.5 நிமிஷம் தான் விஜய் பேசினாரு. ஏப்பா, காமராஜர் 1954ல இருந்து 63 வரைக்கும் 9 வருஷம் ஆண்டார் தமிழ்நாட்டை. என்னுடைய அனுபவத்துல கட்சி வித்தியாசம் எல்லாம் சொல்றேன், மிகச்சிறந்த படிக்காத மேதை அவரு, மிகச்சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் யாருறானா திரு கு காமராஜ் தான். அவரு அதிகமே பேச மாட்டாரு. ஆகட்டும் பார்க்கலாம், இந்த 2 வார்த்தை தான் ஃபேமஸ் அவரை பொறுத்த வரைக்கும். எது கேட்டாலும் ஆகட்டும் பார்க்கலான்னு, அவ்வளவுதான். ஆமான்னு கூட சொல்ல மாட்டாரு. மேடை பேச்செல்லாம் இப்ப அண்ணா, கருணாநிதி, இந்த வாய்ச்சவடால் சொல் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அடுக்கு மொழியில அர்த்தம் எல்லாமே பேசுவான். அவனே கேட்டா 1/2 மணி நேரம் பேசி இருப்பான், அவர்களே இவர்களே வட்டம் மாவட்டம்னு. ஆக இன்றைக்கு அரசியல் வாயை வச்சு பொழைச்சிடலாம், வாயால வடை சுட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாறணும். நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்கன்றது முக்கியம் இல்ல, என்ன பேசுனீங்க, நீங்க பேசுறதுல ஏதாவது எசன்ஸ் இருக்குதா, ஜனங்களுக்கு செய்தி இருக்கா? சும்மா கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்னு அடிச்சு விடுவான். ஏண்டா, கல்லும் மண்ணுமே தோன்றலன்னா அப்புறம் எப்படி மொழி தோன்றி இருக்கும்? மனிதன் தோன்றனால தானே மொழி தோன்றும். இதெல்லாம் யாருக்கு தெரியாது, அடுக்கு மொழியில அடிப்பாங்க. இந்த திராவிடம் கட்சி வந்த பிறகுதான் இந்த வாய்ச்சவடாலுக்கு மரியாதை வந்துருச்சு. அப்போ செயல்பாடு தான் முக்கியம். வாட் இஸ் யுவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி?